தேர்தல் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை புகட்டி இருக்குன்னே சொல்லலாம். மக்கள் இவங்களுக்கு சரியான அடியை கொடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது குறிப்பா கொளத்தூர்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தோல்வியை தழுவியிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்திற்கு 108 தொகுதிகளையும், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 59 இடங்களையும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 47 இடங்களையும் பெற்றிருக்காங்க. இதன் மூலியமா எந்த ஒரு கட்சிக்குமே ஒரு தனிப்பெரும்பான்மை கிடைக்காத ஒரு சூழ்நிலை தான் நிலவரதை பார்க்க முடியுது. எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகாக ஒரு கட்சி புதியதாக ஆரம்பிக்கப்பட்டு உடனடியாக ஆட்சியை பிடிப்பது என்பது இப்பதான் சாத்தியம் ஆயிருக்கு. ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு பிறகாக இந்த சாதனை அப்படிங்கிறது படைக்கப்பட்டிருக்கு. அதுவும் விஜய் அவர்களால தான் ஆரம்பிச்ச அந்த கட்சி 2 வருடங்கள் தான் ஆயிருக்கு. அதற்குள்ளாகவே பார்த்தோம் அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் முதல் தேர்தலில் வாங்கின வாக்குகளை விட விஜய் அவர்கள் வாங்கின வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கு. 34% தமிழக வெற்றி கழகம் பெற்றிருக்காங்க. இதுவே ஒரு வரலாற்று சாதனையாக தான் தமிழக அரசியல் களத்துல பார்க்கப்படுது.